இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறமும் எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு இந்த வீட்ல எல்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க. நாங்க ஒண்ணு குழந்தைங்க இல்ல. வேண்டாம் ரித்திகா, அண்ணி முன்னாடி இப்படி எல்லாம் பேசாத. அப்படிதாண்டி பேசுவ. என்ன பண்ணுவ? நீ யாரு என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? நிறுத்தி. வேண்டாம் ரித்திகா, அப்படி பேசாத. இது எங்க குடும்ப விஷயம். நடுவுல நீ யாருடி? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்பதான் உங்க எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. நான் ஒரு முடிவெடுத்தா அதுக்கு எல்லாரும் எந்த அளவுக்கு என்ன கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இல்ல இந்திரா. வேணா சித்தப்பா, வேண்டாம். இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சதை விட நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. அது சரி, உங்களை சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. தப்பு ஏன் மேலதான். சித்தி, சித்தப்பா, ரித்திகா, சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அயலிக்கும் சிவாவுக்கும் கிராண்டா கல்யாணம் நடக்கும். அதுவும் முழுக்க முழுக்க இந்த இந்திராணியோட தனிப்பட்ட பணத்துல இருந்துதான் எடுத்து நடத்தி வைக்க போறேன். இதுக்காக வேணும்னா தனியா ஒரு அக்கவுண்ட் போட்டு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். குடும்ப சொத்து என்னைக்குமே குடும்ப சொத்தா மட்டும்தான் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி அயலிக்கும் சிவாவுக்கும் கிராண்டா கல்யாணம் நடக்கும். இருந்தாலும் இந்திராணி அக்காவ எல்லாரும் அப்படி பேசுறத கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அயலி. இந்திராணி அக்கா இந்த வீட்டோட ராணி மாதிரி. அவங்களை இப்படி ஆளுக்கு பேசுறத பார்த்தா உள்ளுக்குள்ள அப்படி ஒரு கோபம் வருது. அதுவும் இதெல்லாம் நம்மளாலதான் நினைக்கும் போது ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு அயலி. சிவா, நம்ம நார்மல் பர்சன்ஸ் கிடையாது. we are cops. அதுவும் அண்டர் காப்ஸ். நம்மளோட எதிரியே நம்மளோட எமோஷன்ஸ் தான். என்னைக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியதான் போகுது. ஆனா இப்போ பிரச்சனை அது இல்ல. இந்திராணி அன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா டவுட் வந்துருச்சு. அதுக்காக தான் நமக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பெரிய டிராமாவே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆமாமா, அதுலலாம் அக்காக்கு இறக்கமே கிடையாது. அப்படி நடந்தா நம்ம இவ்ளோ ரிஸ்க் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? அவங்க எந்த விஷயத்துல வேணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா கபிலன் விஷயத்துல அந்த கடவுளே வந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கபிலன் நல்லவன். கபிலன் ரொம்ப ரொம்ப நல்லவன். கேட்டா இது இந்திராணியோட வளர்ப்புன்னு பெருமையா வர பேசுவாங்க. நாம கபிலனை பிடிக்கணும். அவனை வச்சு அந்த வர்மாவை பிடிக்கணும். அதுக்கு நாம இந்த வீட்டுல இருந்தே ஆகணும். ஐடி, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? இந்த விஷயத்துல நீங்க எந்த ஐடியாவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஏன் நான் சொல்லக்கூடாது? அதான் அப்படிதான். நம்ம கல்யாண நாடகத்துல நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இல்ல இலி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இங்க வந்த வேலையை முடிக்கணும். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். இந்திராணி அன்னைக்கு நம்ம மேல இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணணும். அதுக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும். இல்ல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். அந்த எவிடன்ஸை வச்சு அண்ணிய நம்ப வைக்கணும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகமே வரக்கூடாது. ஓகேவா? ஏங்க, அங்க மாமாவும் அண்ணியும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? எதை பத்திங்க கேக்குறீங்க? ஏன் நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? இவர் அவ்வளவு பேர் முன்னாடியும் நீ எப்படி எங்க அக்கா அப்படி பேசலாம்? எதுக்குதான் இவ்வளவு கோவமா இருக்கீங்களா? என்ன இதுக்கு தானே நீ இவ்வளவு அசால்ட்டா கேட்டுட்டு இருக்க?
நீ எதிர்த்து பேசுனது என்னோட அக்காவை. அப்போ அவங்க பண்ணது மட்டும் நல்லா இருக்கா? ஏ, அவங்க என்ன பண்ணா உனக்கு என்ன? உன்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஏ ரித்திகா, நீ எப்படி அவங்கள அப்படி பேசலாம்? அப்போ அவங்க பண்றதெல்லாம் சரி, அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்ட தப்பா? தப்புதான். எங்க அக்காவை கேள்வி கேட்கிற உரிமை இங்க யாருக்கும் இல்ல. அதுவும் உனக்கெல்லாம் சுத்தமா இல்ல. ஏன்? நான் இந்த வீட்டு மருமக தானே, எனக்கு அது உரிமை இல்லையா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே என்னோட அக்காவால தான். அத ஃபர்ஸ்ட் நீ மனசுல வச்சுக்கோ. ஓ, உங்க அக்கா எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டாங்கன்னு சொல்லி காட்டுறீங்களா? முதல்ல இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்க, அப்புறம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இங்க பாரு ரித்திகா, என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான். நீ எங்க அக்காவை அப்படி பேசிருக்க கூடாது. ஏங்க, உங்க அம்மாவும் தானே பேசினாங்க, ஏன் சித்தி கூட தான் பேசினாங்க, அது என்ன மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவங்க பேசுனதும் தப்புதான், நீ பேசுனதும் தப்புதான். இங்க பாரு ரித்திகா, நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன், ஆனா நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சரி, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமா வேண்டாமா? ஏய், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இது பார், இனிமே எங்க அக்காவை அப்படி பேசாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க முடிஞ்சா அவரை இந்த டயக்ராம் வரைய சொல்லு பாப்போம். ஏய், என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏன், நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது வரைஞ்சதே இல்லையா? அப்படியா? எங்க இந்த டயக்ராம வரைங்க பாப்போம். இதெல்லாம் நமக்கு ஜுஜுப்பி மேட்ரு. என்ன பொன்னி, உங்க அண்ணன் கண்ணாலேயே ஸ்கேன் பண்றாரு. ஆஹா, என்னண்ணா உங்களை இப்படி அசிங்கப்படுத்துறாங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க? இதோ பாரு, இப்ப எப்படி வரையறன்னு மட்டும் பாரு. ஆ, ஐலி பாத்துக்கோ. பொன்னி, கை அடிபடுறதுனால எனக்கு வலிக்குது, இல்லனா இதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி. பொன்னி, அப்ப உங்க அண்ணன் கைய மறைச்சுதான் வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு எப்படியும் கை வலி சரியாயிடும், அப்புறம் இத வரைஞ்சுதானே ஆகணும். பாரா, என்ன கிண்டல் பண்ணா மட்டும் உங்க ரெண்டு பேருக்கு சிரிப்பு வருதா? பாவை, நீ மட்டும் சிரிக்காம இருக்க, நல்லா சிரி. சிச்சி 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 சிச்சி.